டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை காக்க சிறப்பு நிதி ஒதுக்கும் திட்டத்தை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் கொண்டு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. T20 கிரிக்கெட் போட்டிகள் அதிகமாக நடத்தப்படுவதால் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்படும் எண்ணிக்கை முன்பை காட்டிலும் குறைந்து வருகிறது. இந்நிலையில் கிரிக்கெட்டின் அடிப்படை வடிவமான டெஸ்ட் போட்டிகளை காக்க ICC 125 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த முன்னெடுப்பை BCCI செயலாளர் ஜெய்ஷா ஏற்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகள் 6 நாட்கள் கொண்ட டெஸ்ட் போட்டியில் விளையாட உள்ளன. பொதுவாக டெஸ்ட் போட்டிகளில் 5 நாட்கள் நடத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் அடுத்த மாதம் 18ஆம் தேதி இலங்கை நியூசிலாந்து அணிகள் மோதும் டெஸ்ட் போட்டிக்கு 6 நாட்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 21ஆம் தேதி இலங்கையில் அதிபர் தேர்தல் நடைபெற இருப்பதால் அன்றைய தினத்தில் ஓய்வளிக்கப்பட்டு கூடுதலாக ஒரு நாள் இந்த டெஸ்ட் போட்டி நடைபெறவுள்ளது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி அடுத்த ஆண்டு மற்றும் 2026ஆம் ஆண்டுகளில் இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் செய்து விளையாடவுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் 5 T20 மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர்கள் இரு அணிகளும் பங்கேற்க உள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அட்டவணையை BCCI அறிவித்துள்ளது. அதைத் தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு இரு அணிகளும் மோதும் ஒரே ஒரு டெஸ்ட் போட்டி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹோம் ஆஃப் கிரிக்கெட் எனப்படும் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறும் முதல் மகளிர் டெஸ்ட் போட்டி இதுவே என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.